எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி போலீஸுகிட்ட இருந்து தப்பிச்சு எங்கெங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனனி மேல தப்பு இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறது யாரு அப்படின்னா நம்ம ராணா தாங்க கண்டுபிடிச்சு நம்ம ஜனனியை காப்பாற்ற போறாரு. ஜனனி மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அந்த வேலைக்கார அம்மா செத்ததுக்கு காரணம் அந்த ஆதி குணசேகரன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க போறது நம்ம ராணா தான். ராணா எப்படி வரப்போறாரு, எப்படி கண்டுபிடிக்க போறாருங்கிறதா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலீஸ்ல இருந்து எப்படியோ ஜனனி வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. இவங்க ஓடி போனதுனால ஜனனி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஜனனி எப்படியோ தப்பிச்சு இப்போ வந்து யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஜனனி வந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா ஜனனி தப்பிச்சு போனனால நம்ம ஜனனிக்கு சப்போர்ட்டா இருக்க நம்ம நந்தினி, ரேணுகா, அப்புறம் நம்ம ஜனனியோட புருஷ சக்தி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஜனனி கூட இருந்தாலும் பிரச்சனை இவங்களுக்கு வருது, ஜனனி எங்கேயோ ஓடி போயிட்டாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. ஜனனி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டாங்க. கம்முன்னு அந்த வேலைக்கார அம்மாவை வந்து வேலைக்கு சேர்த்திருக்க கூடாது. இந்த வேலைக்கார அம்மா வந்து வேலை கேட்கும் போதே தெரியுது ஆதி குணசேகரன் அனுப்புன ஒரு பொண்ணு தான், ஆதி குணசேகரன் தான் அந்த பொம்பளை வேலைக்கு அமைச்சிருப்பாரோ அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க ஒரு டவுட் பட்டு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அம்மா பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிருச்சு. இன்னைக்கு அந்த அம்மா செத்தும் போச்சு, வீடியோ ஆதாரம் வேற கொடுத்துட்டு போயிருக்கு. ஜனனி மேல தப்புங்கிற மாதிரி வீடியோ ஆதாரம் வேற சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஜனனியை பார்த்தா பாவமா இருக்குது. எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி வந்து எல்லாரையும் மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிச்சு நந்தினி, ரேணுகா, பார்கவி அவங்களுக்கு ஒவ்வொரு பொழப்பு இருக்கு. அவங்களும் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அவங்கவுங்க ஆசையில இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையை ஆரம்பிச்சு இப்படி வந்து அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு ஜனனி ஏன் தான் அப்படி ராவடி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. இப்ப ஜனனி வந்து ஊர் ஊரா போய் தலைமறைவா இருக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி நம்புறாங்க. ஜனனி டீமுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. ஜனனிக்கு சப்போர்ட்டா இருக்கனால இப்ப கலெக்டர் வீட்டுக்கே வந்து சர்ச் வாரண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ வந்து ஜனனி வந்து கலெக்டர் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்டருக்கும் வந்து ஏன்டா ஜனனி கூட சகவாசம் வச்சோம், கடைசியா நம்ம வீட்லயும் சர்ச் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டாலே அப்படின்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு காமெடி வேற, ஜனனியை வந்து போலீஸ் கைது பண்ணிட்டு போகும்போது ஜனனி வந்து வாமிட்டு வருதுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப கூட நினைச்சோம் சரி ஓகே ஜனனி வந்து ஏதோ கர்ப்பமா இருப்பாங்க போல இருக்கு. எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு சூப்பரான தரமான சம்பவம், அப்படியே ஒரு நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எல்லாம் வந்து பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சரி ஒரு குட் நியூஸா வந்து நம்ம ஜனனி வந்து மாசமா இருக்காங்க அப்படிலாம் காட்டுவாங்கன்னு நினைச்சா, ஆனா ஜனனி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போட்ட பிளான் தான் அந்த வாந்தி வர பிளான் அப்படின்னு தெரிஞ்சவனே நமக்கு வாந்தி வர அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜனனி. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் வீட்டுல வந்து அந்த வேலைக்கார அம்மா செத்ததுக்கான ஒரு ஆதாரம் வந்து ஒண்ணு இருக்கு. அது வந்து யார் கையிலையும் கிடைச்சிடக்கூடாது, அதுவும் பெண்கள் கையில கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ரிவிட் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் வந்து கதிர்கிட்ட சொல்றாரு. கதிருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆதாரம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அது என்ன ஆதாரம் அப்படின்னா நம்ம ஆதி குணசேகரனோட அம்மா அதாவது விசாலட்சம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆதி குணசேகரன் தான் இந்த பிளான் வந்து இந்த வேலைக்கார அம்மாவை அமுச்சு விட்டு சாவடிச்சு அந்த கொலைப்பழியை தூக்கி ஜனனி மேல போடலாம் அப்படின்றது ஆதி குணசேகரனோட பிளான். அந்த பிளானை வந்து கதிர்கிட்ட சொன்ன உடனே கதிர் வந்து ஞானத்துக்கிட்டையும் அந்த அறிவுக்கரசுகிட்டையும் இந்த பிளானை வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அந்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு இருந்ததை நம்ம விசாலாட்சம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா போன்ல வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிருப்பாங்க. அதுல வாய்ஸோட சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் அண்ணா பிளான் பண்ணிருக்காரு, அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி ஜனனி மேல போடலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து அந்த அம்மா வந்து வீடியோவை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ தான் வந்து பெண்கள் கையில கிடைக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம கதிர் எப்படியாவது கைப்பற்றணும்னு பாக்குறாரு. கதிருக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறதே தெரியாது. என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. இது கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா மாட்ட போகுது பெண்களுக்கு. பெண்கள் அதுல இருந்தா வெளியே வர போறாங்க. ஆனா அந்த ஆதாரத்தை யாரால வாங்க முடியல? ஏன்னா இப்ப விசாலாச்சிட்ட பெண்களால பேசவே முடியாது. அந்த அளவுக்கு கதிர் ராவடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆதாரத்தை வந்து நம்ம ராணா தான் வாங்க போறாரு. அவர் எப்படி வாங்க போறாருன்னா இப்போ வந்து ஜனனி, ரேணுகா, சக்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜனனிக்கு மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்க நம்ம கலெக்டர் மூலமா. கலெக்டரோட ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ராணா. இப்ப ராணா கிட்ட நம்ம கலெக்டர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க, ஜனனிங்கிற ஒரு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதனாலதான் இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து சர்ச் பண்ணிட்டு போறாங்க போலீஸே அப்படின்னு கலெக்டர் வந்து தன்னோட புருஷன்ட்ட சொன்ன உடனே ஓ ஜனனின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொண்ணா ஐயோ அந்த பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையா, அந்த பொண்ணை வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வர, அந்த பொண்ணு இந்த தப்பு பண்ணணும்னு உனக்கு 100% தெரியுமா அப்படின்னு கேட்ட வாட்டி கலெக்டரே வந்து ஜனனிக்கு சப்போர்ட்டா சொல்லுவாங்க. இல்லங்க ஏங்க அந்த பொண்ணு எனக்கு கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமான பொண்ணாங்க, அந்த பொண்ணு முன்னேறி பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுது, ஜனனியோட புருஷனோட அண்ணன் வந்து ரொம்ப ராவடி கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வளர விட மாட்டான் அப்படின்னு வாட்டி யார் அவன் அப்படின்னா ஆதி குணசேகரன் ஒருத்த அப்படின்னு வாட்டி நம்ம ராணாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ ஆதி குணசேகரனா அவன் நம்ம அண்ணனாச்சே, ஓ நம்ம அண்ணன் தான் இந்த ஆட்டத்தை காட்டிட்டு இருக்கானா, இப்ப அவனுக்கு பெரிய ஆப்பு வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே ராணா வந்து இந்த விளையாட்டுக்குள்ள களம் இறங்குவாருங்க. இப்போ வந்து களம் இறங்கிட்டு வந்து நம்ம சக்தியை வந்து கூப்பிட்டு பேசுவாரு. சக்தி சொல்ற விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்குவாரு ராணா. இங்க வாங்க சக்தி உங்க வீட்டுக்கு போலாங்களா அப்படின்னதுக்கு இல்ல கதிருங்கிற அண்ணன் வந்து விடமாட்டான் வீட்டுக்குள்ள, அதனால அங்கெல்லாம் போனா நம்ம அசிங்க விட்டு தான் வரணும். இல்ல
இல்ல அங்க ஒரு ஆதாரம் இருக்கு, அதை வந்து நம்ம எடுக்கணும், வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நம்ம ராணாவே என்ன பண்ணுவாருன்னா சக்தி, நந்தினி, ரேணுகா இவங்க 3 பேத்தையும் கூட்டிக்கிட்டு ஆதிகுணசேகரன் வீட்டுக்கு போவாரு. அப்ப கதிர் வந்து மிரட்டுவாரு, யாரா நீங்களாம், யாரா ஒருத்தனை கூட்டு வந்திருக்க, இவன் யாரு, இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் எகிருவாரு. அப்படியே கதிரை பலார்னு ஒரு அடி அடிப்பாரு. நம்ம ராணா அடிச்சுட்டு வெளியே போட அப்படின்னு, யாரா நீ அப்படின்னு அண்ணன் மாதிரி போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ட உடனே ராணாவை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போயிட்டு நம்ம விசாலாட்சி அம்மா இருக்கிற அந்த ரூமை வந்து டப்புன்னு எட்டி உதச்சு அந்த கதவை உடச்சு விட்டு விசாலாட்சி அம்மா வெளியே கூட்டிட்டு வருவாரு. நம்ம ராணா கூட்டிட்டு வந்து, அம்மா உங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும், கொடுங்க அப்படின்னு. எப்படிப்பா உனக்கு தெரியும்னா, எல்லாம் எனக்கு தெரியும், கொடுங்க அந்த ஆதாரத்தைன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை வாங்கி நம்ம ராணா வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவாருங்க. அந்த ஆதாரத்தை எடுத்து பார்ப்பாரு. அந்த ஆதாரத்துல கதிர், அறிவுக்கரசி, ஞானம் பேசின எல்லா பிளானும் வந்து அப்படியே அந்த வீடியோல இருக்கும். அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து அப்படியே ஆதிகுணசேகரன் வீட்டுக்கு வெளியே நிற்பாரு. அப்படியே உடனே வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டே இருப்பாரு. உடனே சக்தி, நந்தினி, ரேணுகா 3 பேருமே கேட்பாங்க, சார் என்ன சார் வெளியே நின்று இருக்கும், அந்த ஆதாரம் தான் கிடைச்சிருச்சுல, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் வேலைக்கு ஆகாதுமா, எல்லாம் ஆதிகுணசேகரன் பக்கம் தான் இருக்காங்க போலீஸ் எல்லாரும், அதனால கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நிறைய டிவி சேனல்ஸ், பிரஸ் எல்லாருமே வந்துருவாங்க, நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. வந்துட்டு சார் சொல்லுங்க சார், ஏதோ முக்கியமான சீன் சொன்னீங்களா அப்படின்னு. இங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை கேஸ்ல வந்து அந்த ஜனனிங்கிற பொண்ணு வந்து தப்பிச்சு போனதா வந்து எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஆமாங்க சார் அந்த பொண்ணு பாருங்க சார், கொலை பண்ணிட்டு ஓடி போச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு கொலை பண்ணலைங்க, திட்டமிட்ட ஒரு கொலை பண்ணது வேற ஒருத்தவங்க, ஜனனி மேல பழிய தூக்கி போட்டுருக்காங்கன்னு. என்னங்க சார் சொல்றீங்க, என்ன ஆதாரம்னு கேட்டவாட்டி இந்த ஆதாரத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுவாரு நம்ம ராணா. எல்லா டிவி சேனல்லையும் இந்த ஆதாரங்கிறது பரவுங்க. அந்த ஆதாரத்தை வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே பார்த்துருவாங்க. இனிமே போலீஸால வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது இல்ல, ஆதிகுணசேகரனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்ப போலீஸ் வந்து ஆதிகுணசேகரனை கைது பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயமாயிருங்க. நம்ம ராணா தான் வந்து ஆதிகுணசேகரன் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு போலீஸுக்கு கொடுப்பாரு. போலீஸ் வந்து ஆதிகுணசேகரனை கைது பண்ணிட்டு போவாங்க. சூப்பரான சம்பவமா இருக்கும். ஜனனி மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி வந்து வெளி உலகத்துக்கு வருவாங்க. ஓடி ஒளியாம பயந்து இருக்காம நம்ம ஜனனி வெளியே வருவாங்க. அது சம்பவமா இருக்குங்க. ஆதிகுணசேகரன்ட்ட நம்ம ராணா எல்லா உண்மையுமே சொல்லிடுவாரு. நான் அவன் தம்பி தாயா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆதிகுணசேகரனுக்கு பயம் வந்துடும். ஐயோ அவன் திரும்ப வந்துட்டானா, அவன் இவன் தானா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயிலுக்கு தானே போறாரு. அப்போ வந்து ஒரு பயம் இல்லாம போவார். எப்பா சாமி வெளியே இருந்து ராணாட்ட மாட்டி அடி வாங்குறத விட நம்ம ஜெயிலுக்குள்ளேயே போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சந்தோஷமா ஜெயிலுக்குள்ள ஆதிகுணசேகரன் போயிடுவாரு. ஆனா என்னதான் ஆதிகுணசேகரன் ஜெயிலுக்குள்ள போனாலும் திரும்ப வரணும்ல, திரும்ப வரும்போது ராணா மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைப்பாரு. ஆதிகுணசேகரன் ஒரு சொத்து சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காருல்ல, அது எல்லாத்தையுமே சுக்கு நூறா ஆக்க போறாரு நம்ம ராணா. ஆதிகுணசேகரன் சண்டைங்கிறது வேற லெவல்ல இருக்கும், செம்ம சம்பவமா இருக்கும். ஆதிகுணசேகரனை கதிர் பெயில்ல கூட்டு வந்துருவாரு, ஏன்னா சொத்து எல்லாம் பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிகுணசேகரன் வெளியே வந்த உடனே ராணாவை பார்த்து நடுக்க போறாரு. இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைச்சு நானா கெஸ் பண்ணி இந்த கதையை சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்ல, அதனால இப்படி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.